மருத்துவத்துறையில் தமிழ்நாடு மிக சிறந்து விளங்குவதாக டாக்டர் அமீர்ஜான் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் அனைவரும் நம்முடைய கடமையை மட்டும் செய்தால் போதாது, ஏதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என டாக்டர் அமீர்ஜான் கேட்டுக்கொண்டார். சென்னை எழும்பூரில் உள்ள ஏஜே மெடிக்கல் சென்டரில் செய்தியாளரை சந்தித்த அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அமீர்ஜான் கூறியதாவது, மருத்துவத்துறையில் தமிழ்நாடு மிக சிறந்து விளங்குவதாகவும், இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மருத்துவத்துறையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், மேலும் மருத்துவத்துறைக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி ஏழை எளிய மக்களின் நலன்களை பாதுகாக்க தமிழக அரசு மிக சிறப்பான முறையில் தரமான சிகிச்சை அளித்து வருகிறது. அந்த வகையில் மருத்துவர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது. மக்கள் நம் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளனர். எனவே மருத்துவர்கள் அனைவரும் நம்மால் முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை மட்டுமல்ல, அவர்களுக்கு விழிப்புணர்வும் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார். உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் தமிழ் பேசுகின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தி உலக தமிழ் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இதை கோடிட்டு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். தமிழக அரசு இன்று பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. மருத்துவர்களாகிய நாங்களும் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே டாக்டர் அமீர்ஜான் ஆகிய நான் டாக்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். உங்கள் வாழ்க்கையிலே மக்களுக்கு செய்ய வேண்டும், புண்ணியத்தை தேட வேண்டும் என்று யார் விரும்பினாலும், அது இளம் வயது டாக்டராக இருந்தாலும் சரி அல்லது வயது மூத்த டாக்டர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழை மக்களுக்கு தானமாக செய்வதை எண்ணத்தில் நீங்கள் நிலை நிறுத்த வேண்டும். மருத்துவர்களாகிய நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தை, தங்களுக்கு அருகில் உள்ள கிராமத்தை தத்தெடுத்து அந்த ஏழை மக்களுக்கு என்ன நோய்கள், உங்களால் முடிந்த உதவிகள் என்ன, அவர்களை எந்த மருத்துவமனைக்கு அனுப்பலாம், அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையமா, மாவட்ட தலைநகரில் உள்ள மருத்துவமனைக்கா, அல்லது அவனுடைய சிறப்பு மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள் சார்ந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்புவதா என்ற முயற்சியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். நீங்கள் தருகின்ற மருந்தின் விலை என்ன என்பது முக்கியமல்ல, உங்களுடைய மனத்தில் உள்ள அந்த புண்ணிய காரியம்தான் நிலை நிற்கும். எனவே டாக்டர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் பெற்றோருடைய அந்த நினைவு நாள், அந்த ஒரு நாளில் அந்த ஏழை மக்களை கிராமத்திற்கு சென்று சந்தித்து உங்களால் ஆன ஆலோசனைகளை செல்லுகின்ற பொழுது, செய்கின்ற பொழுது ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகின்றது. நான் மாணவனாக இருக்கின்ற காலத்திலே பேராசிரியர் சாலமன் பாப்பையா கூறினார், நல்ல பதவிகளுக்கு நீங்கள் வந்தாலும் நீங்கள் ஆலமரத்தினுடைய விழுதுகள் போல் வாழ வேண்டும் என்றார். ஆலமரத்தில் தான் வேரை தேடி வரும் விழுதுகள் என்ற ஒரு பக்குவம் உண்டு. அதை ஒவ்வொரு டாக்டரும் நீங்கள் செய்ய விரும்பினீர்கள் என்றால், தமிழகத்திலே 12,000 கிராமங்கள் என்ன, எந்த பகுதிக்கும் ஒரு MBBS படித்த டாக்டர்கள் அல்லது BSMS படித்த டாக்டர்கள் அல்லது BAMS படித்த டாக்டர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையிலே மாதத்திற்கு ஒரு முறை இதை கடமையாக, கட்டாய கடமையாக, கண்ணியமாக, புண்ணியமாக நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், இதை விட சிறந்த மருத்துவ சேவை நீங்கள் வாழ்ந்த காலத்திலே செய்ததாக இருக்காது. எனவே கிராமங்களுக்கு செல்லுங்கள். உதாரணமாக சென்ற மாதத்திலே ECR ரோடிலே கூவத்தூர் பக்கத்திலே பரமங்கேணி என்ற கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்து அங்கு மருத்துவ முகாமை ஏஜே ட்ரஸ்ட் சார்பாகவும், அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் முடித்த டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாகவும், ஏஜே ஸ்வைதா மெடிக்கல் சென்டர் சார்பாகவும் இணைந்து நடத்தினோம். 100 பேர் வயதானவர்கள், எம்ஜிஆர் பாடின மாதிரி அந்த படகோட்டிகள், மீனவ குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், கடல் தரைமேல் பிறக்க வைத்தான்
எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று அந்த காலத்தில் கூறுவார்கள். அங்கே செல்கின்ற பொழுதுதான் அந்த முதியவர்களுடைய எண்ணத்தில் என்னென்ன சிரமங்கள் இருந்தது, எங்களுக்கு அவர்களிடம் சென்று அவருடைய உடலை பரிசோதனை செய்து உரிய மாத்திரைகளை கொடுத்து அந்த 100 பேரிடம் ஒவ்வொருவரும் அந்த தினத்திலே டாக்டர்களை எந்த அளவுக்கு பாராட்டினார்கள், எங்களுக்கு அதை உற்சாகத்தை தந்தது. சென்றவர் டாக்டர் அமீர்ஜானும் அவருடைய மருத்துவ குழுவினரும் எங்களை அழைத்து சென்றார்கள். அந்த பரமங்கேணியிலே ஒரு கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது. கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு வராண்டா இருக்கின்றது. அங்கே அவர்கள் எங்களுக்கு இதெல்லாம் சேரெல்லாம் போட்டு வரவேற்பு கொடுத்து அந்த கோயில் மைக்கிலே அவர்கள் கூறினார்கள், டாக்டர்கள் வந்திருக்கின்றார்கள், சுமார் ஒரு 500 வீடுகள் இருக்கும். உடனே வயதானவர்களாம் எங்களிடம் வந்து பார்த்து அவர்களுடைய நாடி, இரத்த கொதிப்பு, அவர்களுடைய சர்க்கரை, இதுதானே நாம் செய்ய வேண்டியது, அவர்கள் சாப்பிடுகின்ற மாத்திரை நல்லதா, அந்த ஒரு நாள் அவர்களிடம் நான் செல்கின்ற பொழுது 1000 அனுபவங்களை நாங்கள் பெற்றோம். இந்த அனுபவத்தை 80 வயதை நெருங்கி கொண்டிருக்க நானே பெருமையாக நினைக்கின்ற பொழுது 25 வயதுடைய அந்த மருத்துவ டாக்டரை பார்த்து நான் கேட்கின்றேன், உங்களுக்கு இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் இருக்கின்றது, சேவையை தொடருங்கள். மக்களின் சேவை ஒன்றுதான் மகேசன் சேவை. இது மதத்திற்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் செய்கின்ற சேவை, மனிதநேய சேவை. இது உங்கள் உள்ளத்தை தொட வேண்டும். இதை கேட்ட பிறகாவது ஒவ்வொரு டாக்டரும் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை, அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன்.